என்ன மக்களே, கெமி அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவை அடிச்சு ஓரம் கட்டி விட்டாங்க. சுபிக்ஷா என்னமோ ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஹியூமனிட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசி தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. கெமி அதே ஒரு பாயிண்ட்டை வச்சு புட்டிச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க சுபிக்ஷாவை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட விக்ரம் இருக்கார்ல, அந்த ஆளை பார்த்து அந்த ஆளுக்கெல்லாம் என்ன காமன் சென்ஸ் இருக்கா, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதி, வியானா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், அமித் மற்றும் வினோத் 3 பேர் பாத்ரூம் கிளீனிங்காக மட்டுமே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காப்புல எஃப்ஜே அவர்கள். ஸோ இதில் கிளீனிங் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா, பார்வதி, கெமி மற்றும் வியானா 4 பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, அதாவது டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது எஃப்ஜே கிட்ட வந்து முறையிட்டு இருப்பாங்க. 4 பேர் பத்தாது, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெமி எல்லாம் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராவெல்லாம் ஆள் கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் வாஷ்ரூம்லேயே எக்ஸ்ட்ரா தான் ஆட்கள் இருக்காங்க, ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ஆளை எடுத்துக்கோங்க, அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு டீல் பேசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைப்பா, அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய வராண்டா இருக்கு இல்லையா, சோபா செட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. ஒரு நாளைக்கு வந்து விக்ரம் க்ளீன் பண்ணுவார், இன்னொரு நாளைக்கு வந்து அமித் க்ளீன் பண்ணுவார், இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வினோத் வந்து க்ளீன் பண்ணுவாப்பில். ஸோ இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கவுச் இருக்கும், அந்த 2 சேர் போட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க, பழைய காலத்து சேர் மாதிரி வந்து இருக்கும், அந்த இடத்த க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விக்ரமுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, என்ன இது கிளீனிங் டீம் தான் அத்தனை பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம வந்து இதை வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய சுபிக்ஷா வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விக்ரம்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, க்ளீனிங் டீமெல்லாம் வந்து இருக்குல்ல, அவங்க வந்து பண்ணட்டும், நீங்கள் ஏன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்கல்ஸ் வந்து சொல்கிறாரு, இல்லை இது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஏமா என்ன இது, ஆல்ரெடி க்ளீனிங் டீமு 4 பேர் வந்து இருக்காங்க, நாங்கள்லாம் 3 பேர் இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம், ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ரொம்ப அராஜகமாக இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க விக்ரம் கிட்ட. உடனே விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இது வந்து கரெக்டான வார்த்தை தான் போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் போய் எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லிட்டாப்ல. என்ன அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, இங்கே பாருப்பா, நாங்கள்லாம் இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ண மாட்டோம், க்ளீனிங் டீமே வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்கள், சும்மா என்ன இது டெய்லி வந்து இதே ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ஆகிட போகுது, நீங்கள்லாம் சாப்பாடு சாப்பிட்றீங்க, எங்கனாலும் எங்கேருந்துனாலும் எட்டு வந்து இங்கே உட்கார வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து அங்கெல்லாம் சிந்துது, இல்லை நீங்கள் வந்து அங்கே உள்ளே போய் உட்காந்துட்டு ஒழுங்காக சாப்பிடுங்க, எங்கே சாப்பிடணுமோ அங்கே சாப்பிடுங்க, அதை விட்டு இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எங்களை க்ளீன் பண்ண சொன்னால் நாங்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து எஃப்ஜே கிட்ட வாக்குவாதம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, க்ளீனிங் டீமை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ளே போன நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கெமி கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இதை பற்றி, அதாவது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ஏன் நீங்கள் க்ளீன் டீமில் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் வாஷிங் டீமில் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கெமி வந்து ரெஸ்ட் ரூம் உள்ளார போயிருக்காங்க, இவங்க வந்து வெளியே நின்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது, 4 பேர் வந்து இருக்கீங்க நீங்கள் க்ளீனிங் டீமில், அதாவது பெருக்கிறது, துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து ஒரு ஆளை எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கெமியோடைய காதில் வந்து விழுந்துருச்சு, கெமிக்கு செம காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வராங்க, அதுக்கப்புறம் பார்வதியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. அது எப்படி அந்த பொண்ணு வந்து அப்படி சொல்லலாம், அநியாயமாக இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம், நம்மெல்லாம் என்ன க்ளீன் பண்ணதே கிடையாதா, 3 பேர்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம், 2 பேர்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், ஸோ அப்படி இருக்கும்போது 4 பேர் இருக்காங்க, எல்லாமே ஓகே தான், வாஷ்ரூமை 2 பேர் 3 பேர் ஒரே ஆள் வந்து கூட வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், இப்போ 3 பேர் வந்து வாஷ்ரூமில் வந்து இருக்காங்கல்ல, ஸோ ஏன் ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணால் என்ன, சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியாவது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ், இந்த ஹவுஸ் அந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, அப்போ ஓகே, அதுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி பண்ணால் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரோரா கிட்டேயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவர்களுக்கு இருக்காங்க இல்லையா, சுபிக்ஷா என்ன அவங்களுடைய அண்ணன் வந்து அந்த டீமில் இருக்காரு, அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்றதுனால இவங்க அப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறாங்க நம்மளுடைய கெமி அவர்கள். ஏன்னா விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு சுபிக்ஷாவுக்கு. ஏன்னா விக்கரமுக்காக மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க.
ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள்ல அது பேசுகிறதே கிடையாது. யார் யார் என்னென்ன வேலை செய்கிறீங்க, ஏன் இந்த வேலையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் இந்த வேலையை வந்து அவங்க செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க என்றைக்குமே கேட்டது கிடையாது. பட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏன் நீங்கள் வந்து க்ளீனிங் டீம் தானே, நீங்கள் செய்யாமல் எதுக்காக வாஷ்ரூம் டீம்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து செஞ்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் வந்து விக்ரமுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்றதுனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி அவர்கள் பிடிச்சி புழக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வியானாக்கிட்டே சொல்கிறாங்க. வியானா போயிட்டு சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி க்ளீனிங் டீமில் 4 பேர் இருந்திருக்காங்க, வாஷிங் டீம்லேருந்து ஒரு ஆள் இவங்க கடை வாங்கி டெய்லி வந்து செய்ய வச்சுட்ருக்காங்க வேலையை. ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பாக தெரியல அவனுக்கு, நீ ஏன் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வியானா பிடிச்சி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்டேயும் கெமி கிட்டேயும் பேசுகிறதுக்காக வராங்க, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து கெமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, பாருமா தாயே, என்ன நாங்கள்லாம் வந்து 2 பேர் இருக்கும்போது கூட அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் சரியா, இப்போ வந்து 4 பேர் வந்து இருக்கோம், நாங்கள் இல்லைன்னா சொல்ல. அதே மாதிரி வாஷ்ரூமில் ஒரே ஆளெல்லாம் கூட க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வாஷ்ரூமுக்கு 3 பேருக்கு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நாங்கள் வந்து கூப்பிட்ருக்கோம். அதுவும் நாங்கள் ஆளை கூப்பிட்டோம் சரியா, நாங்கள் ஹெல்ப் கேட்கல, ஆளை கூப்பிட்டோமே தவிர ஹெல்ப் கேட்கல. ஸோ அவ்வளோ வேலைகள் அங்கே வந்து இருந்துகிட்ருக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அநியாயம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ அது என்ன வார்த்தை, அது என்ன நீ ஏன் அப்படி வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் வந்து தெரிவிக்க விட்டுருந்தாங்க. சுபிக்ஷாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இல்லை எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப அநியாயமாக பட்டது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா உங்கள் அண்ணா இருக்கிறதுனால நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறியாம்மா, உங்கள் அண்ணா இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறியாம்மா, நீ ஏன்னா நீ வேறு யாருக்கும் வந்து நின்றதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதுக்கு மட்டும் வந்து நிற்கிற, ஏன்னா விக்ரம் வந்து இருக்கார் இல்லையா அதனால வந்து நிற்கிறியா அப்படின்ற மாதிரி கெமி வந்து தெரிவிக்க விட்டுருந்தாங்க. அது செமையான ஒரு பாயிண்ட்டு. சுபிக்ஷா என்ன சொல்கிறதுனே தெரியாமல், இல்லை நான் யாருக்காகவும் வந்து நின்றதில்லை, எனக்கு அந்த இடத்துல வந்து அப்படி பட்டது, ஸோ அதனால தான் நான் வந்து கேட்டேன், நான் விக்ரமுக்காக கேட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நான் நார்மலாக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. போமா அப்படின்ற மாதிரி கெமி தெரிவிக்க விட்டுருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்னா விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்பில், சும்மா ஃபன்னாக பண்ணுவோம், ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக காண்டேற்றுறாங்களே, நம்மளும் காண்டேற்றுவோம் அப்படின்ற பேரில் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நாங்கள் சும்மா வேலையெல்லாம் செஞ்சுருவோம்டா எப்ஜே, ஆனால் செய்யாமலாம் இருக்க மாட்டோம், ஆனாலே அவங்கள நாங்கள் வெறுப்பேற்றுவோம். அந்த கவுச் வந்து போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த சேர்லாம் போட்டு ஒரு மாதிரி உட்கார அதாவது அந்த பழைய காலத்து சேர் மாதிரி இருக்குங்க, இந்த எகிப்து நாட்டு சேர் மாதிரி இருந்திருக்கும் ஓகேவா, அந்த இடத்துலலாம் உட்காந்து யாரும் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி வெளியே சோபாக்கள்லேயே வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அங்கே சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் சிந்துது, அது ஒழுங்காக அவங்க எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் உள்ளவாது பரவாயில்ல, ஈஸியாக க்ளீன் ஆகி வெளியே வந்துடுது, ஆனால் வெளியிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது. சாப்பாடு இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கே போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாரு. எப்ஜேகிட்டையும் சொல்கிறாரு. இதை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லும்போது நம்ம திவ்யா கணேஷ், பிரஜன் இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுது, சாண்ட்ராவுக்கெல்லாம். அது எப்படி இவன் சொல்லலாம், அதுனா இங்கே சாப்பிடாத அங்கே சாப்பிடாத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு இந்த ஆள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பேச்சு வந்து பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படி சொல்கிறது, இதுக்கான ஒரு காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ்க்கு வந்து கோவம் வந்துடுச்சு. ஓகேவா, காமன் சென்ஸ் இருக்கா, அங்கே உட்காந்து சாப்பிடாது இங்கே உட்காந்து சாப்பிடாது அப்படின்லாம் சொல்கிறானே அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே உட்காந்து சாப்பிட்றது திவ்யா கணேஷ், சாண்ட்ரா, பிரஜன் அவர்கள் தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சுருன்னு வந்து ஏற ஆரம்பிச்சிடுச்சு. பட் அதெல்லாம் தாண்டி காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப டூ மச் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா. இது வந்து விக்ரமுடைய காதில் வந்து விழுது. அப்போ விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எப்ஜே கிட்ட சொல்கிறாப்புல, சிவியராக சொல்கிறாப்புல, இது பாரு அந்த இடத்துல உட்காந்து வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அங்கே சாப்பாடு இறஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு, யார் அதை எடுக்கிறது சொல்லு பார்க்கலாம். நான் எனக்காக மட்டும் பேசுகிறேன், நான் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும் பேசுகிறேன், நான் சமநிலையாக பேசுகிறேன், சமத்துவமாக பேசுகிறேன், எல்லாருக்காகவும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வியானாகலாம், ஓ மை காட், என்னடா விக்ரம் என்னமோ சமநிலைன்ற சமத்துவன்ற என்னென்னமோ சொல்கிறியப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட என்னமோ நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது, பட் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி வியானாவும் விக்ரமுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்துருந்தாங்க. அப்புறம் ஒரு வேளை மறுபடியும் அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எது இறஞ்சாலும் அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் அங்கெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சாப்பிடவே விட மாட்டேன், மிகப்பெரிய அளவில் பிரச்சனை நடக்கும், பார்த்துக்கோங்க, நான் போராட்டம் கூட பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து மிரட்டுறாப்பில். எப்ஜேவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களாடா, ஆரம்பத்துலேருந்தே இவ்வளோ பெரிய பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்ஜே. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு சீசன் முழுக்கவே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு என்ன அப்படின்னா தெரிவிக்க விட்ருக்காங்க, கெமி அவர்கள் வந்து சுபிக்ஷாவை பிடிச்சி போனதை எடுத்துட்டாங்க, உன்னுடைய அண்ணனை வந்து வேலை வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக மட்டும் நீ வந்து கேட்குறியாமா அப்படின்னு கேட்டதெல்லாம் ஒரு சரியான கொஸ்டின்.
ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.